அனைவருக்கும் வணக்கம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் என்பது பூதத்தாழ்வாருடைய பாசுரமாகும். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வையம் தகழியா என்கின்றார். இந்த உலகம் ஒரு விளக்காக ஒளியாக திகழ்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஒளி என்று சொன்னால் என்ன? அக்னி. அக்னி புராணம் 18 புராணத்திலே ஒன்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும்தானா? சித்திர மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? வெயில் வாட்டி எடுக்கிறது, கொளுத்தி எடுக்கிறது, அப்பா சுட்டெரிக்கிறதுன்னு சொல்கிறோமே, அக்னி நட்சத்திரம். இப்போ அக்னிங்கிறது எந்தெந்த வடிவத்திலலாம் இருக்குது தெரியுமா? 3 வடிவத்தில் பொதுவாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். என்ன 3 வடிவங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? 1 நெருப்பாக திகழ்கிறது, 2 சூரியனாக, 3 மின்னலாக என்று கூறலாம். இந்த அக்னி என்று சொல்லப்படக்கூடியதற்கு ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. மனித உயிர் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் அக்னியிலே தோன்றி அக்னியில் கலப்பது என்பதுதான் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவமாகும். ஆக இந்த அக்னி என்பதை வணங்கினார்கள் பலர். அக்னியிலே நாம் மகாபாரதத்தை பார்க்கின்ற பொழுது அஸ்வத்தாமன், திரௌபதி அதிலே தோன்றினார்கள் என்று சொல்ல கேட்கின்றோம். மகாபாரதத்தை இயற்றிய வேதவியாசர் ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானை வணங்கிவிட்டுதான் தன்னுடைய வேலையை தொடங்குவார். அது மட்டும்தானா? 33 கோடி தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கின்றோம். இன்றைக்கும் முனிவர்கள் இருக்கிறார்கள், தவசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றோமே. இவர்கள் ஒவ்வொருவரும் அக்னி மூட்டி யாகம் செய்து யாகத்தின் மத்தியில் இருந்து தவம் செய்து அவர்கள் ஒவ்வொருவரும் எதற்காக தவம் செய்தார்களோ அதை அக்னி தேவனால் தன்னுடைய லட்சியத்தை அடைந்தார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தற்காலத்திலே வாழ்ந்து இன்றைக்கு தெய்வ திருமூவராக காணப்படுகிறார்களே, ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர், இந்த மூவரையும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பஞ்சாக்னியை ஏற்படுத்தி அதற்கு மத்தியில் இருந்து தியானம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆக இந்த அக்னி என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் அக்னி நட்சத்திரம் என்று சொல்வதைப் போல ஒவ்வொருவரும் மிக சிறந்த முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான், குரு என்று குறிப்பிடுகின்றோமே, அந்த ஆசானிடத்திலே, குரு இடத்திலே எப்படி கல்வியை கற்க வேண்டும் தெரியுமா? ஒரு நெருப்பினிடத்திலே அகலாதும் அணுகாதும் இருந்து எப்படி சமைக்கின்றோம் அதை போன்று நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிறப்பிற்குரியது. ஆக இப்படி இருக்க இந்த அக்னி என்று சொல்லப்படக்கூடியது என்னிடத்திலே இல்லையா? உங்களிடத்திலே இல்லையா? மனித உயிராக தோன்றிய ஒவ்வொருவர் இடத்திலும் அக்னியானது காணப்படுகிறது. எத்தனை வகையான அக்னி இருக்கு தெரியுமா? நம் உடம்பிற்குள்ளாக 4 வகையான அக்னிகள் காணப்படுகின்றது. ஒன்று ஜாதராக்னி என்று சொல்லப்படக்கூடியதாகும், 2வது சித்தாக்னி என்று சொல்லப்படக்கூடியது, 3வது பூதாக்னி என்று சொல்லக்கூடியது, 4வதாக அமையக்கூடியது சர்வாக்னி என்பதாகும். என்னமோ ஜாதரான்ற சித்தான்ற அதே நிலையில் பார்க்கும்போது சர்வாங்கிற பூதோங்கிற இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன தெரியுமா? ஜாதரா அப்படின்னு சொன்னால் நம்முடைய பயிர், நம்ம சாப்பிடுகின்றோமே உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருள் ஜெயிப்பதற்கு உரியதாக செய்யக்கூடியது எது என்று சொன்னால் ஜாதராக்கினி என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே காணப்படுகின்ற நெருப்பானது நாம் உண்ணுகின்ற உணவினை நன்கு செரிமானம் செய்து இரத்தமாக பிரித்து தேவையில்லாதவற்றை ஒதுக்கக்கூடியதாக இருந்து நமக்கு சக்தியை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் அதற்கு பெயர் ஜாதராக்கினி. அடுத்ததாக இரண்டாவதாக காணப்படக்கூடியது சித்தாக்கினி. சித்தாக்கினினா என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக நான் கற்றதை சொல்ல நீங்கள் கேட்கிறீர்களே, கேள்வி ஞானம் என்று சொல்லப்படக்கூடியது வருகின்றதே. இது மட்டுமல்ல, இன்னும் யார் யாரெல்லாம் எங்கிருந்து கேட்பார்களோ தெரியாது. அவர்கள் ஒன்றை கற்றுக்கொள்கின்றார்கள், மனதிற்குள்ளாக வாங்கிக் கொள்கிறார்கள். அப்ப நாம் கற்கின்ற, படிக்கின்ற, தெரிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவு ஆற்றல் என்று சொல்லப்படக்கூடியது இருக்கிறதல்லவா, அதற்கு பெயர்தான் சித்தாக்கினி. எப்படி சாப்பிட்டாதான் படிக்க முடியும், சாப்பிடல அப்படின்னு சொன்னா துவண்டு போய் விடுவோம். துவண்டு போனால் நாம் படிக்க முடியுமா? நாம் யார் என்பதை, நம்முடைய அறிவு என்பதை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப ஜாதராக்கினி முக்கியம். அதற்கு அடுத்ததாக சித்தாக்கினி என்று சொல்லப்படக்கூடியது இரண்டாவது முக்கியம். அதாவது சாப்பிட்டா மட்டும் போராது, நல்லா படிக்கணும். படித்தா மட்டும் போருமா? சரி. இப்போ மூன்றாவதாக காணப்படுகின்ற பூதாக்கினி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூதாக்கினா இந்த உலகம் எப்படிப்பட்டது, உலகத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம், நம்ம உலகத்தில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் என்று சொல்லக்கூடியதை செஞ்சு பார்த்து அதற்குள்ளாக என்ன செய்கிறோம், நம்மளை நிலைநாட்டிக்கிறோம் இல்லையா? அந்த நிலைநாட்டுகின்ற தன்மை எல்லாருக்கும் வந்துருமான்னு கேட்டால் வராது. சிலருக்கு வராது, பலருக்கு வரும். ஆனால் வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, இப்படி ஒரு சிறு வட்டத்திற்குள்ளாக இருப்பதை விட்டு உலகத்தில் நடப்பதை எல்லாவற்றையும் உணர்ந்து உலகத்தில் உன்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்கின்றோமே, அதுதான் பூதாக்கினி. சரி, மூன்றாயிற்று. நான்காவதாக அமையக்கூடிய சர்வாக்னி என்றால் என்ன அப்படின்னு நீங்களும் நானும் தடுமாறிட்டு இருக்கோமா அப்படின்னு சொன்னால் தடுமாறக்கூடாது. என்ன அது? நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எனக்குரிய ஆற்றல் என்ன, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய வலிமை என்ன என்பதை நிலைநிறுத்தி இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நான் இன்பத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக மறுமை என்று சொல்லப்படக்கூடியது இருந்தால் அந்த மறுமையிலும் நான் இன்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சுய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த சுய ஆராய்ச்சி செய்வதற்கு உரிய நிலையில் நமக்கு என்று நேரத்தை ஒதுக்கி நம் உள்முகமாக பார்க்கின்ற பொழுது அது எதுவாக அமையும் தெரியுமா? கடவுள் என்று சொல்லுகின்றோமே, அந்த கடவுள் தன்மையை, கடவுள் என்ன, கடந்துவிடு, உலகத்தை கடந்துவிடு, உள் நோக்கிப்பார், உன்னை நோக்கிப்பார் என்று சொல்லப்படக்கூடியதுதான் நமக்கு வழங்கக்கூடியது அந்த சர்வாக்னி ஆகும். ஆகையால் என் அன்பானவர்களே, நான் அறிந்து கொண்டதை உங்களிடத்திலே கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த கூறுவதற்குரிய ஆற்றலை அந்த அக்னி தேவன் தந்தானா என்று சொன்னால் ஆம், ஒளியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, நான் வாழ்ந்த இடத்திலே ஒருவர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? அக்னிகோத்திர தாத்தாச்சாரியார் என்று சொல்லப்படக்கூடியவர். அவருடைய இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் வேள்வியை செய்வார். ஆகையினாலேயே அவருக்கு அக்னிகோத்திர தாத்தாச்சாரியார் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், உங்களுடைய இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும், ஏன் உலகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அக்னி என்பது ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் அனலாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பிற்கு உரியதாகும். இதை மிக அற்புதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்வதற்காகத்தான், இந்த அக்னி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
இவ்வளவு கருத்தினையும் சொன்னேன். ஏதோ பஞ்சபூதத்தில் ஒன்று அக்னி என்று இல்லாமல் பஞ்சபூதத்திலே ஒன்றாக காணப்படக்கூடிய அக்னியும் நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் அக்னி தேவாய வித்மகே ஜாதவேதாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். நன்றி, வணக்கம்.